Hey guys, welcome back. In the video நம்ம வந்து ஜூன் மாசத்துல லான்ச் ஆகக்கூடிய அப்கமிங் Samsung ஸ்மார்ட்ஃபோன் பத்தி தான் பார்க்க போறோம். and நீங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Samsung ஆன்லைன் நம்ம பார்த்தோன்னா M series இருக்குது, ஆஃப்லைனில் A series இருக்குது, ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்னு பார்த்தோன்னா S series இருக்குது. இந்த மாதிரி எல்லா சீரீஸுமே வந்து அடுத்த மாதம் இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் நம்ம ஃபேவரேட்டான சீரிஸ் M சீரிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். M சீரிஸில் வந்து M22 அண்ட் M32 இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. ரீசெண்டாக வந்து கீக் பெஞ்ச்லேயுமே வந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து லிஸ்டிங்காக இருந்தது. ஸோ M22 அண்ட் M32 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து MediaTek G80 தான் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11ஓட வருது. M22 வந்து பேஸ் வேரியன்ட் 4GB ரேமோட வருது. பட் M32 வந்து மினிமமே வந்து 6GB RAM வேரியண்டோட வருது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மே மந்த்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். M22 வந்து 12-13,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். M32 பார்த்தீங்கன்னா 15-16,000 செக்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கேமராஸும் வந்து M22க்கும் M32க்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸாக இருக்கும். டிசைன் பற்றி இப்போதைக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. மேபி A32ல பார்த்த டிசைன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த M சீரிஸ்க்காக எத்தனை பேர் காத்துட்ருக்கேன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் சீரிஸாக வந்து F சீரிஸும் இருக்குது. M22 வந்து ரீபிராண்ட் பண்ணி F22 லான்ச் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அடுத்த மாதம் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் F22 ஸ்மார்ட் ஃபோன் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய M சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா M62. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. M51 வந்து ஒரு மாசான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. அதுக்கு ஒரு ட்ரூ சக்ஸஸராக வந்து இந்த M62 இருக்க போது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 7000 mAh அந்த ட்ரூ பவர் பேங்க் கூட வருது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5G வேரியண்ட்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 750Gல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா M51க்கு சிமிலரான ஸ்பெக்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். M62 கூட அடுத்த மாதம் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 23,000 25,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு AMOLED டிஸ்பிளேயோட வரப்போகுது. இது வந்து கண்டிப்பாக M51க்கு ஒரு ட்ரூ சக்ஸஸராக இருக்க போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா F52 இருக்குது. இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இதுலேயே வந்து அந்த 750G தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 22,000 23,000 இந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. M42க்கு காம்படிட்டராக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண இருக்காங்க. மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த பஞ்சுவல் டிஸ்பிளே வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்ம பார்க்குறதுக்கு கிளாசி பேக்காக இருக்குது. LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 120 Hzக்கான ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டோட வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 4500 mAh பேட்டரியோட வரலாம்னு சொல்லிட்டு ஒரு லீக் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து Galaxy F42 வரப்போகிறதா ஒரு சின்ன லீக் வந்திருக்கு. பட் இது என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வரும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஐடியா இல்லை. பட் M42 வந்து ரீபிராண்ட் பண்ணி F42 லான்ச் பண்ணாமல் இருக்கிறவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம A சீரிஸ் பார்த்தோன்னா A சீரிஸ்லேயே வந்து A22 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. A22 வந்து 4G அண்ட் 5G ரெண்டு வேரியண்ட்டாக வந்து இவங்க கொண்டு வர இருக்காங்க. 4G வேரியண்ட் வந்து MediaTek G80ல பவர் பண்ணியிருக்காங்க. 5G வேரியன்ட் நம்ம பார்த்தோன்னா Dimensity 700. ஸோ அந்த Dimensity 700 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வரதுக்கு வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். பட் அந்த Dimensity 700 ஃபோனை வந்து இந்தியா கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த A22 ஸ்மார்ட் ஃபோனுக்காகவும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து A சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா A52 5G வேரியன்ட் வந்து அடுத்த மாதம் சாம்சங்லேருந்து லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த 5G வேரியன்ட்ல வந்து 750G ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேல வந்து 120 Hzக்கான ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. மற்றபடி A52 4Gயோட ஐடென்டிக்கலான ஸ்பெசிஃபிகேஷன் தான் வந்து இந்த A52 5Gலையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த A52 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து அரௌண்ட் அந்த 30,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் சாம்சங் கொஞ்சம் ப்ரைஸிங் அக்ரெசிவாக கொண்டு வந்து ஒரு 27-28,000 லான்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆல்ரெடி அதே ப்ரைஸுக்கு தான் வந்து A52 4G லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்க போகுது. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா A82 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து SNAPDRAGON 855+ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இந்தியாவில் கொண்டு வரும்போது இது 4G ஸ்மார்ட் ஃபோனை தான் இவங்க கொண்டு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டியாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அரௌண்ட் 40,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து S சீரிஸில் பார்த்தீங்கன்னா Samsung Galaxy S21 FE 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடி சீக்கிரமாகவே இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 120 Hzக்கான ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Exynos 2100 யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டியாக இருக்குது. இது வந்து அரௌண்ட் அந்த 50,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நம்ம காத்துட்டு இருக்கலாம். ரீசெண்டாக வந்து S20 FE 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கே வந்து ஒரு டிராஸ்டிக்காக அமேசானில் ப்ரைஸ் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் அந்த 40,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா S20 FE 5G வேரியண்ட்டாக செக் பண்ணி பாருங்கள். 4G வேரியண்டான அந்த Exynos 9
990 ஃபோனை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு 5G வேரியன்ட் சூஸ் பண்ணிவிடுங்க. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே வந்து மாசாக இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அடுத்த மாதம் சாம்சங்லேருந்து லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். இதில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கா, நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறதா இருந்தால் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்கிரேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.